நாகை நகராட்சியில் உள்ள நடராஜன் தமயந்தி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுத் தேர்வு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், தற்போது அங்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து தேர்வு அறை தயாராக இருக்கின்றது. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வர தொடங்கி இருக்கின்றார்கள். இந்நிலையில் அரசு நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாகை நகராட்சியில் இருக்கக்கூடிய நடராஜன் தமயந்தி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேரடியாக சென்று தேர்வு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அவர்களை உற்சாகமாக ஆசிரியர்களும் மாணவிகளும் வரவேற்றார்கள். மாணவிகளுடன் நீங்கள் எந்த அச்சமுமின்றி தேர்வு எழுதுங்கள், உங்களுக்காக செயலாற்றுவதற்கு அரசு தயாராக இருக்கின்றது, மாணவிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை தயாராக இருப்பதாக மாணவிகளிடம் பேசினார். அதே போல மாணவிகள் எப்படி தேர்வு எழுத வேண்டும் என்று மாணவிகளுக்கு ஒரு வழிகாட்டுதல்களை வழங்கினார். மாணவிகள் உற்சாகத்துடன் அதனை வரவேற்றார்கள். அதே போல மாணவிகளிடம் கலந்தாலோசித்து அமைச்சர் அந்த பள்ளி முழுக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு அறைகள், அதற்கான ஏற்பாடுகள், சிசிடிவி கேமராக்கள், அங்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கண்காணிப்பாளர்கள் ஆகியோரிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, மாவட்ட வாரியாக அதே போல மற்ற மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் தொலைபேசி வாயிலாக அமைச்சர் கேட்டிருந்தார். பள்ளியில் வந்திருந்த அமைச்சருக்கு மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்து அமைச்சருடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டார்கள். உற்சாகத்துடன் தேர்வுகளை எழுதுங்கள், எந்த மன அழுத்தத்திற்கும் உள்ளாக வேண்டாம், அனைத்தும் அரசு தரப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எந்த நேரத்திலும் அது தொடர்பான தேர்வுகள் தொடர்பான தகவல்களோ அல்லது அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு தேவையான மன ஆறுதல்கள், அதே போல குழப்பங்களை தீர்ப்பதற்கான உதவி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக கேட்டறியலாம் என்று மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். அதே போல வளாகத்தை முழுமையாக ஆய்வு செய்து தேர்வுக்கான பணிகள் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்திருக்கின்றார். மேலும் அங்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. மாநிலம் முழுவதும் தேர்வு நடவடிக்கைகள் முழுமையாக முடிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு அறை தயாராக இருக்கின்றது. மாணவர்கள் தேர்வு அறைக்குள் செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். அதே போல கண்காணிப்பாளர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ஆகியோர் ஆங்காங்கே முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகின்றது. இதனை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை நகராட்சிக்குட்பட்ட பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.